Hello guys, welcome to my YouTube channel Crack the Mees Management Entrance Exam. இன்னைக்கான டாபிக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அர்த்தம் தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சின்ன வயசுல நம்ம இதை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். இப்ப நம்ம டைரக்டா அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாவை பார்த்துடலாம். ரெண்டுத்துக்கான ஃபார்முலாவை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும், ஞாபகம் வந்துடும். ஒரு பிரஷ் அப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதெல்லாம் சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI equal to PTR or PNR. உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. PTR இல்ல PNR. நான் மோஸ்டா வந்து PTR கிட்ட தான் போவேன். P denotes as principal amount. ஸ்டார்டிங்ல வாங்கியிருப்பீங்க, லோன் வாங்கியிருப்பீங்க, அது வந்து 1 லட்சம் வாங்கியிருப்பீங்க. அதுதான் வாங்கின அமௌண்ட் வந்து அந்த பிரின்சிபால் அமௌண்ட் தான் பிஏ டினோட் பண்ணுது. அமௌண்ட்டை கூட நீங்க டெபாசிட் பண்ணிருக்கலாம். பேங்க்லலாம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்குவீங்கல்ல, வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அதுதான் அந்த அமௌண்ட்ல இருந்து தான் இன்ட்ரெஸ்டே போடுவாங்க. இதுதான் மெயின், பிரின்சிபால் அமௌண்ட் தான் மெயின். ஓகே, நெக்ஸ்ட் TRN. Tனாலே டைம் பீரியட் தான், அவ்வளவுதான், சிம்பிள் டைம் பீரியட். R rate of interest. எப்பவுமே R வந்து பர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஓகேவா? அதனால கீழே டிவைடட் பை 100 போட்டுருவீங்க. இப்போ 20%னா 20/100. ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால இது நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டுக்கே இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வர ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ CI வந்து ஒரு 100 rupeesனு வச்சுக்கோங்களேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 10% கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த 100க்கு 10% போட்டு 110ன்னு வரும். அதுதான் CI. CI ஓட சேர்த்த அமௌண்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், IOI ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ஃபார்முலா மறந்தா கூட நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா கூட நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். 4 ஆப்ஷனுக்குள்ள தான் ஆன்சர் கண்டிப்பா இருக்க போகுது. கொஸ்டின்ல கேட்க வேண்டிய 4 ஆன்சருக்குள்ள தான் 4 கொஸ்டின் ஆப்ஷனுக்குள்ள தான் ஆன்சர் இருக்கும். அப்ப எலிமினேட் பண்ண கத்துக்கோங்க. எல்லா சமும் போட்டு பார்த்து தான் கிடைக்கணும்னு இல்லை, எல்லாருமே பிரில்லியன்ட்டும் கிடையாது. ஸ்மார்ட்டா எப்படிலாம் எலிமினேட் பண்ணலான்னு பாருங்க. ஏன்னா CI ஃபார்முலா சப்போஸ் மைண்ட்ல இல்ல, மறந்துட்டீங்க, அந்த டென்ஷன்ல மறக்கிறது ஹியூமன் எரர் தான். அப்போ வந்து கான்செப்ட் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா மறக்காது இல்ல லைஃப்ல. CIனா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், IOI ஞாபகம் வச்சுக்கோங்க, IOI. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. எந்த நோட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி எங்க நீங்க ரெகுலரா பாப்பீங்களோ அதுல கூட ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. போன்ல வந்து நோட்ஸ் இருக்கும்ல, சாம்சங் நோட்ஸ்னா சாம்சங் நோட்ஸ், இல்ல ஸ்டிக்கி நோட்ஸ். அதுல வந்து இந்த சின்ன டிப்பு தான், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க எக்ஸாம்ல உங்களுக்கு யூஸா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா வந்து CI equal to P into 1 plus R T minus P. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. அதேதான், P வந்து பிரின்சிபால், சேம் தான். R வந்து ரேட்டு, T வந்து டைம் பீரியட். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அமௌண்ட் அண்டர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to PNR plus principal. That's all. அப்போ SI plus principal, ஃபைனல் அமௌண்ட். எவ்வளவு அமௌண்ட்
ரீபே பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு உட்காரக்கூடாது. பிளஸ் பிரின்சிபல் விச் வில் கெட் அஸ் ஃபைனல் அமௌண்ட். அதேதான் இங்கேயும் சிஐல அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு PNR P into 1 plus R T minus P பண்ணுவீங்களா plus P, அதுங்க plus P பண்ண மாதிரி இங்கேயும் ஒரு plus P, இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R T. அவ்வளோதான். இது CI ஃபார்முலா, இது சிஐல இருக்கிற அமௌண்டோட ஃபார்முலா, இது SI ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். இது SIல இருக்கிற அமௌண்டோட ஃபார்முலா. இப்ப சிமிலாரிட்டி பார்ப்போம். SI for 1 year equal to CI for 1 year. 1 year இல்ல first year or first year. first year. அப்பனா என்ன அர்த்தம்? மொத வருஷத்துக்கு சிஐயும் சரி எஸ்ஐயும் சரி ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. இப்போ கொஞ்சம் இப்போ வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதுக்கெல்லாம் நம்ம சிமிலாரிட்டியில எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி பார்க்கலாம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரே அமௌண்ட் தான், 100 rupees 100 rupees வந்து லோனா வாங்கியிருக்கோம், இல்ல லோன் டெபாசிட் பண்ணிருக்கோம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இப்ப சம்ம போட்டு பாருங்க. இங்க வந்து PNR, இங்க வந்து P into 1 plus R into T minus P. இப்ப இந்த சம்ம போட்டு பாருங்க. 100 into first year நால 1 into 10%. பர்சன்டேஜ் வந்து 10ல. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கான அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10. இப்போ அமௌண்ட் பிரின்சிபல் பிளஸ் SI which will get us 110. அதே மாதிரி செகண்ட் இயருக்கு போடுங்க. 100 into 2 into 10%, which will get us 0 cancel 20. SI plus 100 which will get us amount as 120. இப்போ வந்து தேர்ட் இயருக்கு 100 into 3 into 10%, 0 cancel 30. 30 plus 100 which will get us 130. அதே மாதிரி இங்க பார்ப்போம். CI equal to இந்த சம். இப்போ வந்து CI போடும்போது நீங்க எப்படி வேணாலும் வச்சு போடுங்க. அமௌண்ட் கண்டுபிடிச்சு கூட சிஐக்கு வாங்க, இல்ல சிஐ கண்டுபிடிச்சு கூட அமௌண்ட்டுக்கு போங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா தெரியுதோ அது போடுங்க. நான் வந்து அமௌண்ட் கண்டுபிடிச்சு வேணா போடுறேன். அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R power T, which will get us P 100 1 plus 10 by 100 power T first year நால 1 plus 0.1 which will get us 110. 110 amount. இப்போ மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 100 which will get us 10. CI கண்டுபிடிச்சாச்சா 10. அவ்வளோ. இப்படியும் வரலாம், இல்லை இப்படியும் போகலாம்.
இப்போ பாத்தீங்களா சிமிலாரிட்டி ஒரு சம்மு போட்டாதான் நமக்கும் புரியும் அந்த ஒரு சிமிலாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு. அமௌண்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்னா இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்னா இருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு. இப்போ அப்படியே செகண்ட் இயருக்கு பார்க்கலாம். $100 into 1 plus 10%. 10% வந்து 0.1 power 2, which will get us 100 1.1 into 1.1 1.21 into 100 121 amount 121. இப்போ இப்போ சிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பிரின்சிபால் அமௌண்ட் 121 அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தேர்ட் இயருக்கு 100 இன்ட்டு 1 plus 0.1 பவர் 3 100 1.1 1.1 1.1 1.1 100 1.1 1.1 1 2 1.1, which will get us 1.331 into 100, which will get us 133.1. amount கண்டுபிடிச்சாச்சு 133.1. இப்போ மைனஸ் 100. ஏன் இந்த மைனஸ் 100 பண்றோம்? இது பிரின்சிபல் அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் மைனஸ் பி கூட பண்ணலாம். அமௌண்ட் ஃபைனல் அமௌண்ட் மைனஸ் 100 33.1. பாத்தீங்களா? பேசிக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இதை வச்சு மேனேஜ் பண்ணி நீங்க சம் போட பாருங்க. கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா போட முடியும். நான் கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நான் வந்து சம்ஸை இதுல போட்டு காட்டினா கிட்டத்தட்ட வீடியோ டியூரேஷன் வந்து 30 மினிட்ஸ்க்கு மேல போயிடுது. 30 மினிட்ஸ்க்கு மேல போறதுனால நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க, ஃப்ராங்கா சொல்லணும். நல்லா எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். என்கிட்ட வந்து என் இன்ஸ்டா ஐடியில இல்லை டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸை போடுறேன். அதில் வந்து கேளுங்க, சார் ஒரு 5 சம் வந்து போட்டு காட்டுங்க, அது மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த நாள் உங்களுக்காகவே யார் கேட்டாங்களோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஏன்னா 30 மினிட்ஸ் இருக்கிறனால நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க வீடியோவை. சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் உள்ள வரேன். இது கொஞ்சம் எக்ஸாம் லெவல்ல கேட்க வேண்டிய இந்த ஃபார்முலா மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் ஆனம்னு கேட்டிருந்தா, இல்ல காம்பவுண்டட் பர் ஆனம், சிஐ காம்பவுண்டட் பர் ஆனம் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாதான் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதான் நம்மளோட ஃபார்முலா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் தான் போட்டிருக்கோம். இப்போ செமி ஆனுவலின்னு கேட்பாங்க. செமி ஆனுவலினா 6 மந்த்ஸுக்கு காம்பவுண்ட் பண்ணா எப்படி அப்படின்னு. அப்புறம் வந்து குவார்டர்லினா உங்களுக்கு மந்த்லி 12 மந்த்ஸுக்கு, ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி ஒன் மந்த், ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், இது வந்து வீக்லி. ஓகேவா? சாரி கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஆனுவலுக்கான அமௌண்ட் ஃபார்முலா எதுங்க? A equal to amount equal to AP into 1 plus R by T. இதுவே செமி ஆனுவலினா என்ன? டிவைடட் பை 2. அப்போ 12 by 2. கரெக்டுங்களா? ஆனுவலினா 12 by 12, அதனால 1 வந்துடும். இப்போ 12 by 2 டிவைடட் பை 2 பண்றதுனால ரேட்டும் பாதியா மாறும், டேர்ம் வந்து 2 கூடுதலா மாறிடும். அப்ப 2t. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A equal to P
நீங்க ரேட்டை பாதியா டிவைட் பண்றீங்க. ரேட் வந்து பர் ஆனம்னு கொடுத்துட்டு காம்பவுண்டட் 6 months கொடுத்துருந்தா அப்ப அதை உடைக்கிறீங்க. அப்போ ஆர் டிவைடட் பை 2. இப்ப ரேட் வந்து 2 தடவை போடுவீங்க. ஒரு இயருக்கு வந்து 2 தடவை காம்பவுண்ட் பண்ணா அப்ப அந்த ரேட்டே 2 தடவை அந்த 2 உடைக்கிறதுனால அது 2 தடவை பண்றதுனால அந்த டேர்ம் வந்து 2 மாறிடும், இன்டூ 2 மாறிடும். அதனால 2t. அதே மாதிரி குவார்டர்லிக்கு a ஈக்குவல் டு குவார்டர்லி வந்து 1/4ங்களா. அப்போ p இன்டூ 1 plus r divided by 4t. இப்படிதான் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ அமௌண்ட் கண்டுபிடிச்சீங்கனாலே CI வந்துடும். CI ஈக்குவல் டு சேம் p 1 plus r by 4 1/4 minus p. மோஸ்டா அமௌண்ட் தான் கேட்பாங்க, ஃபைனல் அமௌண்ட் என்னன்னு தான் கேட்பாங்க. அதனால நம்ம வந்து சிஏல டைரக்டா அமௌண்ட்டுக்கு போயிடலாம். சிஏ கண்டுபிடிச்சி அமௌண்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் மந்த்லி அதேதான். மந்த்லி வந்து 12 months. அப்போ பி இன்டூ 1 plus r 12 ஒவ்வொரு மாசத்துக்கு போடுறதுனால டிவைடட் பை 12t. அது வந்து 12 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு போட்டனால அப்படியே கூடுதலா அப்படியே இன்டூ ஆயிட்டு இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ வந்து வீக்லினா 52 weeks r by 52 பவர் 52t. அவ்வளோ. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இல்லாட்டி கூகுள்லயே சும்மா டைப் பண்ணுங்க how to solve compound interest when it is compounded annually அப்படின்னு போட்டீங்கனாலே எல்லா ஃபார்முலாம் வந்துடும் உங்களுக்கு. அதை கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.